ஈரான்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் ஒரு பக்கம் நடைபெறுது. அந்த நாட்டினுடைய அரசாங்கமே வந்து 2000 பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்ற மாரியான தகவல் சொல்றாங்க. பட் இன்னொரு பக்கம் 15,000 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற செய்தியும் வருது சார். ஈரான்ல உண்மையாவே என்ன நடக்குது சார்? இதற்கு பின்னாடி ஏதாவது வரலாற்று தொடர்ச்சி இருக்கா? 37 வருஷமா அயத்தொல்லா காமனேயி ஆட்சியில இருக்கார். இந்த 37 வருஷமா இந்த இஸ்லாமிய புரட்சி வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி பல வருஷங்கள் அயத்தொல்லா கொமேனி அவர் தான் அந்த இஸ்லாமிய புரட்சிக்கு வித்திட்டவர் 79ல. அவர் ஆட்சியில் இருந்தார். இந்த 37 வருஷமும் அதற்கு முன்பாக கொமேனி ஆட்சியில் இருந்தபோதும் பல பொருளாதார தடைகளின் கீழ் ஈரான் இருந்திருக்கு, இன்னும் இருக்கு. அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பொருளாதார தடைகள் அதன் மீது விதிக்கப்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தடைகளும் 2000க்கு பிறகு வந்து அது மேலே விதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அது ஒரு அணுசக்தியாக மாற வேண்டும் என்ற அதனுடைய விருப்பத்தை அதற்கு காரணமாக எல்லாம் சொன்னாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அதை வந்து குடிமை பணிகளுக்காக, அதாவது சிவிலியன் யூஸுக்காகத்தான் அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம், எங்களுடைய எரிசக்தி தேவைக்காக, சக்தி தேவைக்காக பண்ணுறோம். ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிற அவங்களுடைய அந்த சுவடுகளெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, அந்த ரெக்கார்டை பார்த்தோம்னா, அவர்கள் எவ்வளவு அதை வந்து செறிவூட்டணுமோ அதை விட பல மடங்கு அதிகமாக செறிவூட்டுறாங்க இந்த யுரேனியத்தை. அது வந்து அணு சக்தியாக மாறுற அளவுக்கு அவர்கள் செறிவூட்டக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு செறிவூட்டுறதுனால தான் மேலை நாடுகள் பல அஞ்சி அந்த மாதிரி பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கு.